ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் இனிய தமிழ் சொந்தங்களே, சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை அன்பும் நன்றி. நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது தை மாத பொது பலன் மற்றும் ஒரு சிறு தொகுப்பா ராசி அடிப்படையில் எந்தெந்த ராசிக்கு இந்த தை மாதம் சிறப்பாக இருக்கும் என்று பார்க்க போகிறோம். 14/1/2025 ஆண்டு செவ்வாய்க்கிழமை தை மாதம் பிறக்கிறது. தை மாத பிறப்பு என்பது சூரியன் அடிப்படை கொண்டு தமிழ் மாதங்கள் பிறக்கின்றது. இந்த தமிழ் மாதம் பிறக்கும் சூரியன் ஒவ்வொரு ராசியை கடக்கும் பொழுது அந்த மாதம் பிறக்கிறது. சூரியன் மேஷ ராசியிலே இருந்தால் சித்திரையும், ரிஷப ராசியிலே இருந்தால் வைகாசியும், மிதுன ராசியில் இருந்த ஆணியும், கடக ராசியில் இருந்த ஆடியும், சிம்ம ராசியிலே இருந்த ஆவணியும், கன்னி ராசியில் இருந்தால் புரட்டாசியும், துலாம் ராசியிலே இருந்த ஐப்பசியும், விருச்சிக ராசியிலே இருந்தால் கார்த்திகையும், தனுசு ராசியிலே இருந்தால் மார்கழியும், மகர ராசியிலே இருந்தால் தை மாதமும், கும்பராசியில் இருந்தால் மாசியும், மீன ராசியிலே பயணிக்கும் போது பங்குனியும், இப்படி ஒவ்வொரு ராசியை கடக்கும்போது அந்த மாதங்கள் பிறக்கின்றது. இதன் அடிப்படையில் இந்த மாதாந்திர பலன் வழங்கப்படுகிறது. சூரியனை மையமாக வைத்து இந்த மாதாந்திர பலன் எடுப்பது சிறப்பா, அல்லது சூரியன் ஒரு ராசியில் நுழையும் நேரத்திற்கு எந்த லக்னம் உதயமாகிறதோ அந்த லக்னம் அடிப்படையிலே உலகத்தின் பொது விதிகளாக வைத்து உலகத்தின் பலன், ஒட்டுமொத்த உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு பலன் எடுப்பது சிறந்ததா என்ற விஷயங்களிலே நான் எடுப்பது சூரியனை மையமாக வைத்து அல்ல. சூரியன் பிரவேசிக்கும் நேரமானது எந்த லக்னத்தில் அந்த ராசியிலே பிரவேசிக்கிறார், இந்த மாதம் எப்படி பிறக்கிறது என்ற அடிப்படையிலே நான் மாதாந்திர பலன் எடுக்கிறேன். அந்த வரிசையில் 14/1/2025 செவ்வாய்க்கிழமை பொங்கல் தினம் தை மாத பிறப்பு என்பது பகல் சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பகல் 12:40 அளவிலே மகர ராசியில் தனது சுயசாரத்தில் உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிரவேசிக்கிறார். திதி பிரதமை திதியிலே பிரவேசிக்கிறார். சித்த யோகம், நாள் முழுக்க சித்த யோகம். யோகம் விஷ்கம்பம் நாம யோகம். விஷ்கம்பத்துக்கு அதிபதி சனி பகவான், அதனுடைய அவயோகி சந்திர பகவான் அவயோகி. பவகரணத்தில் இந்த தை மாதம் பிறக்கிறது. நேத்திரம் 2, ஜீவன் 1, யோகினி மேற்கு, வாயு. கௌரி யோகம் என்பது சோரத்தில் உள்ளது. கௌரி யோகம் என்பது சோரத்தில் உள்ளது. இந்த 12 என்பது செவ்வாய்க்கிழமை குரு ஓரையில் பிறக்கின்றது. குரு ஓரையில் இந்த தை மாதம் என்பது பிறக்கின்றது. அப்போது உதயமா லக்னமாக சூரிய பகவான் மகர ராசியிலே பிரவேசிக்கும் போது லக்னம் உதயம் என்பது இந்த தை மாதத்தின் தை மாதம் ஜனனமாகும் போது உதய லக்னம் மேஷமாக வருகிறது. இந்த மேஷ அதிபதியானவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான்
4ஆம் இடத்திலே நீச்ச பங்கத்தோடு இருக்கிறார். சந்திரனோடு இணைந்து 4ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவானோடு இணைந்து நீச்ச பங்கம் பெறுகிறார். இதனுடைய 2ஆம் அதிபதி, மேஷராசிக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியும் ஆன சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். 3க்கும் 4க்கும் 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 9ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். 4ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். 5ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 10ஆம் இடத்திலே திக்பலத்திலே இருக்கிறார். 6ஆம் இடத்து அதிபதியும் நம்ம சொல்லிட்டோம், சுக்கிர பகவானை சொல்லிட்டோம். செவ்வாய் பகவானையும் 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் நீச்ச பங்கம் பெற்று 4ஆம் இடத்திலே கேந்திரத்தில் இருக்கிறார். இப்போ 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 2ஆம் இடத்திலே பகைமை பெற்று இருப்பது சிறப்பு. 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த ஆண்டு இந்த தை மாதம் பிறக்கும் காலத்தில் குரு பகவான் 2ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு. பகை வீடாக இருந்தாலும் சிறப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் தனது மூல திரிகோணத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஆக மொத்தம் இந்த தை மாதம் பிறப்பு என்பது சனியின் ஆதிக்கத்தில் பிறக்கின்றது. ஏன்னா இந்த யோகாதிபதி சனி பகவான். சனி பகவானும் ஆட்சியிலே இருக்கிறார். தனது மூல திரிகோணத்து வீட்டிலே ஆட்சியிலே இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் லக்னாதிபதி கேந்திரஸ்தானத்திலே இருப்பது சிறப்பு. கேந்திரஸ்தானத்திலே நீச்ச பங்கத்தோடு 4ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சந்திர பகவானும் சேர்ந்து இருப்பது, பிரதமை திதியிலே இருப்பது சிறப்பு. பௌர்ணமி அதாவது பௌர்ணமி முடிந்து மறுநாள் சிறப்பு வாய்ந்த ஒரு விசேஷமான தை மாத பிறப்பாக இருக்கிறது. 1ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் நீச்சம் அடைவது ஒரு சிறப்பான விஷயம் இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். உலகத்திற்கு பொதுமறையான நீச்சம் என்பது நீச்சம்தான். அது நீச்ச பங்கமும் நீச்ச பங்கம் அடைவது. நீச்ச பங்கம் என்பது என்னென்னா, அதில் இருந்து பெரிய பாதிப்புகள். லக்னாதிபதி நீச்சம் அடைவது சிறப்பு இல்லை. அவர் செவ்வாய் பகவான். அவர் இரத்தகாரகன். அது மட்டும் அல்லாமல் நிலபுலங்களுக்கு உரிமையாளர், போலீஸ் துறைக்கு உரிமையாளர், இராணுவத்துறைக்கு உரிமையாளர், நெருப்புக்கு உரிமையாளர், அணுகுண்டுகளுக்கு உரிமையாளர், சண்டை சாடைகளுக்கு உரிமையாளர், பெரிய பெரிய விபத்துக்கு உரிமையாளர், சண்டை சச்சரவுகளுக்கு உரிமையாளர். இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளுக்கே உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இரத்த உறவுகளுக்கு உரிமையாளர் செவ்வாய் பகவான். அப்படிப்பட்ட ஒரு காரக கிரகம் செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று இருப்பது சிறப்பு இல்லை, நீச்ச பங்கம். அப்போது இந்த தை மாத பலன் நம்ம லக்னாதிபதி எடுத்து பார்க்குற போது நில புலங்கள், விவசாயம், இராணுவத்துறை, போலீஸ் துறை, மெக்கானிக்கல் துறை, செக்யூரிட்டி, எரிமலை, தீ விபத்துக்கள், இதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கப் போகிறது. இந்த மாதம் இதெல்லாம் வரிசையாக நடக்கும். இது வடக்கு பகுதியிலே நடக்கும். இதெல்லாம் வடக்கு பகுதியில் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். நிலச்சரிவுகள், நில அதிர்வுகள் ஏற்படும்.
பங்கும் பங்காளிக்குள் சொத்து பகமை, சொத்தால் பிரச்சனை ஏற்படும். இது பொது பலனாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த ராசிக்குன்னு குறிப்பிட்டு கிடையாது, இது பொது பலன். இந்த மாதத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இராணுவத்துறையிலே விபத்துக்களும், இராணுவ பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படும். எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். போலீஸ் துறைக்கு ஒரு கடுமையான சோதனையான காலம் என்று தான் நம்ம சொல்லணும். செக்யூரிட்டி துறைகளுக்கு கொள்ளையர்களால் அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன, கனரக வாகனங்கள் பெரிய விபத்துக்களை சந்திக்கக்கூடிய நிலைவுகள் இருக்கிறது. மலைப்புறங்களிலே அதாவது சதுப்பு நிலங்களிலே இந்த மாதிரி நிலச்சரிவுகள், நில அதிர்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான், சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலே இருப்பது சிறப்பு. எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. தாங்கள் எண்ணியதை மொபைல் ஃபோன் சிறப்பாக விற்பனையாகும். டிவி சிறப்பாக விற்பனையாகும். திரைத்துறைக்கு சிறப்பான விஷயங்கள், முன்னேற்றங்கள் இருக்கும். திரைத்துறை நடிகர்களுக்கு, நடிகைகளுக்கு இது ஒரு யோகமான மாதங்கள். திரைத்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு இது சிறப்பான காலம். இசை அமைப்பாளர்களுக்கு ஒரு யோகமான காலம். வீடு, அடுக்குமாடி குடியிருப்புகள் நல்லா சேலாகும், நல்ல விற்பனையாகும். வண்டி வாகனங்கள் ஒரு ஜோரான விசேஷமான, எப்போவுமே இல்லாத ஒரு விற்பனையே கையாளும் இந்த மாதம். ஆடை ஆபரணங்கள், ஜுவல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் ஒரு சிறப்பான வளர்ச்சியை எட்டும், சிறப்பான விற்பனையை எட்டும். சிறப்பான அனைவருமே வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு ஒரு யோகமான காலம். பெண்கள் யோகமான காலமாக இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு அவமானங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதுவுமே இந்த கடன் வாங்கக்கூடாது. வீட்டு கடனோ அல்லது எதையுமே கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனில் போய் சிக்கிக்க வேண்டிய நிலையில் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில், தை மாதத்தில் யார் கடன் வாங்கினாலும் அந்த கடனை சீக்கிரமாக முழுமையாக கட்டி முடிக்க முடியாது என்பது வருகிறது. உங்களிடம் கையிருப்பு இருந்தால் அந்த கையிருப்பை போட்டு பணத்தை முதலீடு செய்து பணத்தை முழுமையாக செலுத்தி அதை இந்த பொருளை உங்கள் உடைமையாக்கி கொள்வது உங்களை யோகத்தை தரும். கடன் வாங்கிட்டீங்கன்னா அந்த கடன் நீண்ட நெடிய காலமாக இழுத்தழிக்கும். அதில் விரயங்களாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான், அவர் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் 9ஆம் இடத்திலே இருக்கிறார். கல்வி சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். இசை சார்ந்த கவிதையாளர்களுக்கு, கட்டுரை எழுதுபவர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, டிவி மீடியாக்களுக்கு, மேலும் இசைத்துறை சார்ந்தவர்களுக்கு, கவிதை போட்டி, மேடை பேச்சாளர்களுக்கு ஒரு யோகமான காலம். எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்வித்துறையிலே ஒரு சிறப்பான வளர்ச்சி ஏற்படும். கல்வியிலே புதிய மாற்றங்கள் ஏற்படும். ஏனென்று கேட்டால் 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 9ஆம் இடத்திலே சிறப்பாக இருக்கிறார். தனித்த புதனாக இருக்கிறார். எந்த கிரகத்தின் தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார். அதனால் யோகத்தை தரும். கலைத்துறை சார்ந்த அனைவருக்குமே ஒரு யோகமான காலம். கல்வித்துறை சார்ந்த, வங்கி சார்ந்த, அதே போல் பொதுத்துறை சார்ந்த அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் உயர்ந்து இருக்கும். வேலை வாய்ப்புகள் சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கும் என்பது புதன் பகவான் சொல்லி கொண்டிருக்கிறார்.
சந்திர பகவான் 5ஆம் இடத்திலே 4ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். பெண்களுக்கு ஒரு யோகமான மாதம். அரிசி விலை, காய்கறி விலைகள் கட்டுக்குள் இருக்கும். ஹோட்டல் சம்பந்தப்பட்ட ஹோட்டல், கேளிக்கை விடுதிகள், இதெல்லாம் வந்துட்டு உணவு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமுமே, காய்கறிகள் சம்பந்தப்பட்ட மளிகை பொருட்கள் இதெல்லாம் கட்டுக்குள் இருக்கும். இருந்த போதிலும் இது பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கு பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அதிகப்படியான விளைச்சலால் காய்கறிகள் வரத்து விலை குறைவு. நெல்மணிகள் விலை குறையும். அரிசி ஏன்னா கேதுவோடு சம்பந்தம் பெறுவதால் இந்த திடீர் விலைவாசி ஏற்றத்திற்கும் வாய்ப்புகள் உண்டு, திடீர் விலைவாசி குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த இருவேறு நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகிறது இந்த மாதம். 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். இது சிறப்பான நிலை இல்லை. வண்டி வாகனங்கள், அதிகப்படியான விபத்துக்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம். ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட அதிகப்படியான இரத்த காயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அனைவருமே வண்டி வாகனத்தில் போகும்போது பிறரிடம் பிரச்சனை செய்து தங்களுடைய தகாத நண்பர்களிடம் சேர்க்கை வைத்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. வண்டி வாகனம் அதிகப்படியான விபத்துகளை ஏற்படுத்தும். போலீஸ் வாகனங்கள், இராணுவ வாகனங்கள், விமானங்கள், ரயில் சார்ந்த விஷயங்கள், ஹெலிகாப்டர்கள், கப்பல் துறை சார்ந்த விஷயங்கள்ல அனைத்திலுமே பெரிய தீக்காயங்களோ அல்லது விபத்துக்களோ உயிர் சேதங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது ஃபுல்லாகவே வடகிழக்கு சார்ந்த மாநிலங்கள் அல்லது தேசத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் தற்போது 2ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான காலம். குரு பகவான் கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11ஆம் இடத்தில் இருந்தால் சிறப்பு. இவர் 2ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் அதேபோல் 10ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். வேலை விஷயங்கள் சிறப்பாகவும், எல்லாருக்கும் கேட்ட உடனே கடன் கிடைக்கும். ஒரு லோன் போட போனீங்கன்னா கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க. தொலைபேசிகளில் அதிகப்படியான கடன் தருகிறோம் என்ற அழைப்புகள் அனைவரையும் இம்சைப்படுத்தும். ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கும். கந்து வட்டிகள் பெருகும். தங்கம், அதாவது பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்களிலே பெரிய இழப்புகளையும் பெரிய மாற்றங்களையும் தரும். ஆயுளை நீடித்துக்கூட அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு. அடிதடிகள், விபத்துக்கள், எதிர்பாராத புதிய நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதேபோல் திடீர் அதிர்ஷ்டங்களும், திடீர் தங்கம் விலை ஏற்றமும், பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். ஒன்பதாம் இடத்திலே புதன் பகவான் சிறப்பான நிலையில் இருக்கிறார். 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று பலமாக இருக்கிறார். தொழில்துறை ஒட்டுமொத்த தொழில்துறையும் சிறப்பாக இருக்கும். தொழிலாளர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தை மாதத்தில் அதிகப்படியான தொழில் கம்பெனிகள், தொழில் முறை
தொழிலிலே முதலீடு செய்ய அன்பர்கள் அதிகரிப்பார்கள். கம்பெனியில் நிறைய அன்பர்களை வேலைக்கு எடுக்கும் நிகழ்வுகள் நடக்கும். அனைவருக்குமே வந்துட்டு முதலாளிக்கும் சரி தொழிலாளிக்கும் சரி இது யோகமான காலம் இந்த தை மாதம். இப்படிப்பட்ட சிறப்பான மாதமாக இருக்கிறது. என்ற போதிலும் லக்னாதிபதி பலமிழந்து நீச்ச பங்கத்தில் இருப்பது ஒரு சிறப்பான, அதாவது உயிர் இருக்கும் உடல் இருக்கும் உயிர் இருக்காது. இந்த நீச்ச பங்கம் அதுதான் சொல்கிறது. வேதனை இருக்கும், பலியும் இருக்கும், உயிர் மட்டும் இருக்கும், பலி வேதனை எல்லாமே கலந்து கொண்டு இருக்கும். இதை வந்துட்டு எல்லோரும் கவனமாக நடக்கும்போது இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றி மாதமாக அமையும் என்பதை சஞ்சோதிடம் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன். சூரிய பகவான் 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்திலே திக்பலம் பெறுகிறார். 9ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலே இருக்கு. இந்த எல்லா கிரகங்களும் சரிநிலையாக இருக்கும் பொழுது இருந்தாலும் இவர்கள் அனைவருமே வந்துட்டு ராகுவின் கேதுவின் கட்டுப்பாட்டிலே இருப்பது ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. ஆகையினாலே அரசாங்கம் சார்ந்த விஷயத்திலே அரசாங்கத்துறையிலே பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு சோதனையான காலம். ரைடு வருவாங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கும் ரைடு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கைமாத்து கை உந்து வாங்கி அதில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல் சார்ந்த அன்பர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆட்சியாளர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இத்தனை காலம் கட்டி காத்து வந்த நற்பெயர்கள் கெடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு சார்ந்த பணிகள் மத்த போக்கில் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த தை மாதத்தில் எல்லாம் வந்துட்டு மந்த போக்கில் நடக்கக்கூடிய காலங்கள். வேலை வாய்ப்பிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். என்ற போதிலும் திக்பலத்திலே சூரிய பகவான் இருக்கும்போது இதெல்லாம் இந்த தவறுகளை எல்லாம், இந்த வேதனை, இந்த பலம், இந்த பலவீனத்தை எல்லாம் அனைவரும் சமாளித்து அதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் என்பதை சொல்லி இருந்த போதிலும் கவனமாக அரசியல் துறை சார்ந்தவர்களும் அரசாங்கம் துறை சார்ந்தவர்களும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். கடன் வாங்குவது தவிர்க்க வேண்டும். கையூந்து வாங்குவதை தவிர்க்க வேண்டும். யதார்ச்சியமாக ஏதோ ஒரு 10 ரூபா வாங்குவீங்க. அந்த 10 ரூபா உங்களுடைய பதவிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். எதாச்சுமே ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுப்பீங்க. அந்த வாக்குறுதி உங்களுடைய பதவிக்கு வேட்டு வைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தை மாதங்கள் நடக்க இருக்கிறது. அரசு அரசாங்கம் சார்ந்த அரசியல் சார்ந்த அரசாங்கம் சார்ந்த அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது எந்த அரசாங்கம் துறை எந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். அரசியல் கட்சி சார்ந்த அனைவருக்குமே இது பொருந்தும். அரசியல் துறை சார்ந்த அரசியலிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே கவனமாக தங்களுடைய பேச்சை கையாள வேண்டும். அரசாங்கம் துறை சார்ந்த துறையிலே கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே வந்துட்டு கையுந்தெல்லாம் வாங்காமல் நேர்மையோடு நடக்க வேண்டும். உங்களுடைய பேச்சு உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தி உங்கள் பதவிக்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் இந்த தை மாதம் என்பதனாலே ராகு கேதுக்களின் கட்டுப்பாட்டிலே கிரகங்கள் இருக்கிறது என்பதனாலே இந்த தை மாதம் அனைவருமே கவனமாக நடக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. என்ற போதிலும் கவனமாக இருக்கும்போது உங்களுடைய திறமையும் உங்களுடைய செயலாக்கமும் வெற்றி பெறும் என்பதே இந்த தை மாதம் சொல்லிக்கொண்டே விழிப்புணர்வோடு இருக்க சொல்கிறது இந்த தை மாதம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது பொது பலன். தை மாதத்திலே மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமற்ற கவனமாக நடக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களுக்கு யோகமான மாதம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு
இரட்டிப்பு யோகம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். கன்னி ராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு தாங்கள் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய மாதம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பல வேதனைகளை சோதனைகளும் வரும். அந்த நாள் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு இது சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கும் யோகத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கும் இது சோதனையான காலம் என்று இந்த தை மாதம் சொல்கிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் 4 மூலைகள். மிதுன ராசி அன்பர்கள், அதேபோல் கன்னி ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்கள், மீன ராசி அன்பர்கள் இந்த தை மாதத்தை கவனமாக கையாள வேண்டும். அரசாங்கம் சார்ந்த அரசியல் சார்ந்த எந்த பதவியில் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் கவனமாக கையாளும் போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கவனம் சிதறும் போது பாதகத்தை கொடுக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த மாத பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் BL ராஜன் சன் ஜோதிடம் ஸ்ரீராமஜெயம்.